வணக்கம். இன்றைய தமிழக செய்திகளின்படி விஜயின் சட்டமன்ற கூட்டம் ஆரம்பமாகியிருக்கின்றது. நேற்று தற்காலிக சபாநாயகர் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் பதவியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. இன்று நிரந்தர சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் கேசிடி பிரபாகர் அவர்கள். கேசிடி பிரபாகர் முன்னாள் அதிமுகவின் உறுப்பினர், 2 முறை அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்தவர். இப்பொழுது சபாநாயகராக பதவியேற்றிருக்கின்றார். உதவி சபாநாயகராக ரவிசங்கர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து. இது இன்றைய முக்கிய நிகழ்வு. இதைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக தனது முதல் உரையை ஆற்றியிருக்கின்றார். அனைத்து கட்சி தலைவர்களும் தங்களது வாழ்த்துரைகளை வழங்கியிருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து சபை நிகழ்வு ஆரம்பித்திருக்கின்றது. எதிர்க்கட்சியின் துணைத் தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு KN நேரு அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். விஜய் ஒரு புதிய கலாச்சாரத்தை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். எதிர்க்கட்சிகளின் தலைவர்களை அனைத்து கட்சிகளின் தலைவர்களிடமும் சென்று அவர்களை சந்தித்திருக்கின்றார். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கின்றார். தொடர்ந்து திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள், 2 கம்யூனிஸ்டுகள், வலது இடது கம்யூனிஸ்டுகள், IUMLன் தலைவர் காதர் மொஹதீன் போன்றவர்களை சந்தித்திருக்கின்றார். அவர்கள் அனைவரும் இவருக்கு ஆதரவு கொடுத்து செயல்படுபவர்கள். இதை தாண்டி ஆதரவு கொடுக்காத திருவாளர் அன்புமணி, CV சண்முகம் போன்றவர்களையும் சந்தித்திருக்கின்றார். இது ஒரு சம்பிரதாய நிகழ்வாகவே இருக்கின்ற பொழுதும் கூட தமிழக அரசியலில் அண்ணாவுக்கு பின்பு வந்த எந்த முதல்வரும் செய்யாத ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார் விஜய் அவர்கள். இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்வை தாண்டி அடுத்து அதிமுகவுக்குள் பிளவு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. CV சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவர்கள், வேலுமணி போன்றவர்களுடன் 30 MLAக்கள் பிரிந்து வந்திருக்கின்றார்கள். 17 MLAக்கள் தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கின்றார்கள். ஆகவே அதிமுகவின் 47 MLAக்களில் 30 பேர் ஒரு பக்கமும் 17 பேர் ஒரு பக்கமும் இருக்கின்றார்கள். கட்சியை பிளப்பதாக இருந்தால் 32 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவை, சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. 32 பேர் இருந்தால்தான் பிளக்க முடியும். ஆகவே இது ஒரு பிளவாக இருக்க முடியாது. இப்போதைக்கு வருகின்ற நாட்களில் மேலும் 2 உறுப்பினர்கள் இங்காலே வந்தால் சில வேளையில் அது கட்சி பிளவடைந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது ஏற்கனவே பல இடங்களில் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிடிவாதம்தான் அதிமுகவின் அழிவுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஆரம்ப காலத்திலிருந்தே பலர் வெளியேறி செல்வதற்கு இதுதான் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. எம்ஜிஆரின் மிக ஆரம்பகால உறுப்பினராக இருக்கின்ற செங்கோட்டையன் கூட இப்பொழுது வெளியேறி சென்று தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய அமைச்சர் பதவியை வகிக்கின்றார். எடப்பாடி பழனிசாமியை விட சீனியராக இருக்கின்றார். இருந்தாலும் கூட அவரும் வெளியே போவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வமும் வெளியே போவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு யாரையும் கட்சிக்குள் சேர்க்காமல் தனக்கு எதிராக, தனக்கு போட்டியாக கட்சிக்குள் யார் வரக்கூடும் என்று எதிர்பார்த்தாரோ அவர்கள் அனைவரையும் வெளியே செல்லவிட்டு இப்பொழுது மிக குறுகிய ஒரு வட்டத்துடன் அவர் இப்பொழுது நிற்கின்றார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
கட்சிக்குள் இது நடைமுறை சாத்தியம் இல்லை. கட்சியில் இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது முக்கியமான ஒன்றாக வருகின்ற காலங்களில் இருக்கும். மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரனால் உருவாக்கப்பட்ட கட்சி, அவரது ரசிகர்களால் போற்றி வளர்க்கப்பட்ட கட்சி இவ்வாறு சிதைந்து போவது என்பது தமிழகத்திலும் தமிழர்கள் நெஞ்சங்களிலும் ஒரு விதமான சோகத்தையே ஏற்படுத்தும். ஆனால் அது தற்பொழுது ஒரு ஒருங்கிணைப்பு அற்ற உறுதியான நிலைப்பாட்டை கொண்ட ஒருவரின் கையில் அது சிக்கி தவிக்கிறது என்பதுதான் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இது ஒரு விடயம். அடுத்து விஜயை பொறுத்தவரை சி.வி. சண்முகம் அவர்கள் விஜயை ஆதரிப்பதாக இருந்தால் வெளியிலிருந்து அவர்கள் ஆதரவு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வருகின்றவர்களோ அவர்களது பக்கம் பார்வையை செலுத்த வேண்டாம் என்றும் கோரிக்கை வைத்துத்தான் காங்கிரஸ் ஆதரவை கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனையும் விஜய்க்கு இருக்கின்றது. அகில இந்திய ரீதியில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியாக இருப்பதுதான் அவருக்கு பல இடங்களில் பிரயோசனமாக இருக்கும். ஆகவே இனிமேல் வருகின்ற நாட்களில் இந்த கட்சிகளுக்கு என்ன முடிவுகளை சொல்லப் போகிறார் என்பதும், சி.வி. சண்முகம் போன்றவர்கள் ஆட்சியில் தற்போதைக்கு தேவையில்லாதவர்களாக இருந்தாலும் சில வேளைகளில் தேவை வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் அவர்கள் வெளியிலிருந்து ஆதரித்து கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு முடிவை எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். நாளை சட்டப்பேரவை ஒரு முக்கிய சந்திப்பு இருக்கின்றது. விஜய் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அது இயல்பாகவே அவர் நிரூபித்திருக்கின்றார். ஆகவே அதில் எந்தவித குழப்பமும் வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆனாலும் இப்பொழுது சி.வி. சண்முகம் தலைமையிலான 30 பேரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஒரு உறுப்பினருமாக 31 பேர் மேலும் ஆதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றபடியினால் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியின் மொத்த எண்ணிக்கை 151 உறுப்பினர்களுடன் செல்லும் என்று எதிர்பார்க்கலாம். அவ்வாறு 151 உறுப்பினர்களுடன் ஆட்சி செல்ல ஆரம்பிக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது விஜய்க்கு எதிர்பாராத ஒரு வெற்றி. அவர் ஆட்சி தொடரும் என்று எதிர்பார்த்து இந்த யோசனையும் கவலக்கூடிய யோசனைகள் எது எல்லாவற்றையும் புறந்தள்ளி துணிந்து ஆட்சியை நடத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான விடயம், டாஸ்மாக்குகளில் 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார் 2 வாரங்களுக்குள். அது குறிப்பாக பாடசாலை, கோவில் மற்றும் முக்கிய இடங்கள் உட்பட அதற்கு 500 மீட்டருக்கு அண்மையில் உள்ள டாஸ்மாக் கடைகள் அனைத்தும், அடுத்து பஸ் நிலையம், அதாவது கோவில், பாடசாலை, பஸ் நிலையங்களுக்குள் 500 மீட்டருக்கு உள் இருக்கின்ற டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார். அவைகள் மூடப்படமாக இருந்தால் அதுவும் பெரிய அளவில் வரவேற்பை வரும். வருகின்ற நாட்களில் அவரின் ஆட்சியின் அமைப்பு வேலைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நடக்கின்றது அரசியலாக இருக்கும். அந்த அரசியலை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.